ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்பு சிறப்பு ஐயா. ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசி. துலாம் ராசின்னு சொல்லும்போது அதிகபட்சம் பிரச்சனை சிக்கிறது இந்த உறவு சார்ந்த விஷயங்கள். உறவு சார்ந்த விஷயத்துல வரைச்ச பிரச்சனையை சிக்கி மனச்சோர்வாயிட்டேன், ஒரே பிரச்சனையா இருக்குப்பா, அதை நினைச்சு நினைச்சே வெக்ஸ் ஆகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உறவு சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்ம நிறையவே பேசியிருக்கோம். இந்த பெண் ஆசை பொன்னாசைகள்லாம் சொல்லுவோம். குறிப்பிட்டு இந்த துளாராசியை தான் நம்ம கணக்கிட்டு சொல்றோம். இதுக்கு காரணம் இது எதனால இங்கே வருது? நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. இந்த துலாம் ராசிங்கிறது இந்த ராசியை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாவே கண்டிப்பாக ஆசைகள் ஆள் மனதில் இருக்கும். அது அவங்க தேவைப்படும் போது வெளியில் கொண்டு வருவாங்க. இந்த ஆசைகள் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு நிம்மதியை கொடுக்கும், ஒரு சில விஷயங்கள் ஏதாவது ரூபத்தில் மாட்டி விட்டுரும். அப்போ இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க தான் சூதாட்டத்திலையும் இந்த குதிரை ரேஸு, அது போக பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் விஷயம், இந்த 2ஆம் நம்பர் பிஸ்னஸ்ஸு, இதில் எல்லாம் ஆசைப்படுறவங்களும் இந்த துலாம் ராசி தான். இந்த துலாம் ராசியில் அந்த சுக்கிரனை பாவகிரகங்கள் பார்க்கும்போது அந்த ராசி அதிபதி ஏதாவது 6, 8, 12 மறைந்திருந்தாலும் இது மாதிரி சூழ்நிலைகள் துலாம் ராசிக்கு வருதுங்க. அதே மாதிரி இந்த உறவு சார்ந்த விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய உறவுகள்னால இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. வஞ்சகமே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாசம் காட்டுற மாதிரி காட்டுறது, அப்புறம் வேஷத்தை கலைச்சி விட்டுறது, அதாவது தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி சொல்லிக்கலாம். துளாராசியை உண்மையிலே தேவைக்கு தான் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறது சொல்லுங்க. அதாவது துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னாவே ஒரு பெரிய பாரத்தை சுமந்துதான் எப்பவுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த பாரம் எப்படி வந்ததுன்னா இவங்களாக தேடிக்கிட்டது தான். அப்போ தன்னுடைய அம்மா, தன்னுடைய அப்பா, அவங்க குடும்பத்துக்கு நல்லது செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது போக அவங்க தம்பியை படிக்க வைக்கிறது, அவங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இது மாதிரி கூடுதல் பொறுப்புகளையும் இவரே ஏத்துக்கிட்டு அவங்க எல்லாத்துக்குமே இதைத்தான் செய்யறாரு அவரு. அப்ப இவருக்கு கல்யாணமாகி குடும்பம் எல்லாமே இருந்தாலும், பொண்டாட்டி இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாமல் அவங்க அண்ணன், அவங்க தம்பி, அவங்க தங்கச்சி, அவங்க அக்கா, இவங்க மேலேயே இவங்க ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். அப்படி இருந்து இவங்க எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சாலும் அந்த நன்றியை இவங்க எதிர்பார்த்தாலும் கிடைப்பது இல்லை. அதை பத்தி இவங்க மனைவி, துலாம் ராசிக்காரருடைய மனைவி, இப்படி வெகுள்தனமா இருக்காதீங்க, நீங்க உங்க அண்ணன் தம்பி உங்க குடும்பத்துக்கு பண்றது சரி, நம்ம குடும்பத்தையும் கொஞ்சம் பாருங்க, நாங்கள்ல இருக்கிறோம் இல்லையா, எங்களை அனாமத்தா விட்டுறாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியும் கேட்காமல் இவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய உறவு சார்ந்த வழியில போகும்போது இது மாதிரி மாட்டிக்கிறாங்க. ஐயா இப்போ சமீபமா நம்ம 93 நாட்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது கோச்சார ரீதியா இந்த மாதிரி ஒரு அபூர்வமான நிகழ்வுகள் நடக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி இந்த துலா ராசிகளுக்கு ஒரு நற்பலங்கள் கிடைக்குமா, இவங்களுக்கு ஒரு விடிவுகளை பிறக்குமா? அதாவது இந்த 93 நாட்கள் அப்படிங்கிறது நான் ஒரு கெடு வச்சிருக்கிறேன். ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரைக்கும் 93 நாட்கள். இந்த 93 நாட்களில் சிலருக்கு யோகம் இருக்குது, சிலர் கெட்டதிலிருந்து தப்பிக்கணும். அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட், 6ஆம் இடத்துல சனி பகவான். அப்ப அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக இவங்களுக்கு தொழில்ல நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்க, தொழில நல்ல வளர்ச்சியை கொடுப்பாங்க. இவங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் தாராளமாக துணிஞ்சு செய்யலாம். அதே சமயத்துல இவங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யவான். இவங்க பாத்தீங்கன்னா எனக்கு பாக்கியமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் எத்தனை பேர்த்துக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருப்பேன், நான் ஓடி ஓடி போய் எல்லாத்தையுமே காப்பாத்தினேன், எனக்கு எந்த பாக்கியமும் இல்லையே அப்படின்னு துலாம் ராசிக்காரர்கள் வருத்தப்பட்டாலும் இந்த குரு 9ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு திருப்தியும் ஒரு எதிர்காலமும் நாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியும் கிடைச்சிட்டு இருக்குது. ஆனா அதே சமயத்துல இவங்க இந்த பீரியட்ல இவங்களுடைய உறவுக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, அப்ப அந்த உறவுக்காரர்களினால் இவங்க பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்கனாலதான் இவங்களுக்கு நயவஞ்சகம் நடக்கும்.
துரோகத்தை அவங்க மூலியமாக தான் சந்திப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தொழில் பிஸ்னஸ்ல பார்ட்னர் போட்டாலும் அவங்க மூலியமாகத்தான் இவங்க ஏமாறுவாங்க. அப்ப இந்த பீரியட்ல சொந்தக்காரரை நம்பினாலும் தன்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளை நம்பினாலும் ஏமாந்துருவாங்கன்னு சொல்றேன் நான். அப்ப இந்த பீரியட்ல ஏமாறக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் தான் இந்த பதிவே. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கண்ணுல விளக்கெண்ணை ஊத்திட்டு நல்ல அறிவை பயன்படுத்திட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளி உலகத்துல சொந்தக்காரர்கள் முன்னாண்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப இந்த மாதிரி சமயத்துல துலாம் ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்க மனைவி சொல்வதை கேளுங்கள். ஒரு 70% துலாம் ராசிக்காரர்கள் மனைவி சொல்றது கண்டிப்பாக கேளுங்க. மீதி 30% பேர் மனைவியாலேயே கெட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு இப்ப வேண்டாம். அப்ப வந்து மனைவி சொல்வதை கேட்டால் இந்த பீரியட்ல இவங்க ஜெயிச்சிருவாங்க, நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாங்க. அது போக இவங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்குது. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லை இந்த ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால. ஆனா அதே சமயத்துல குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் பார்வையாக இந்த ராகுவை பார்க்கறதுனால, அந்த ராகு அப்படிங்கிறது பாம்பு, அந்த பாம்பு அந்த விஷத்தை கக்கிட்டு குரு பார்க்கறதுனால கோதண்ட ராகுவாக மாறி நல்ல பலன் கொடுப்பார். அப்போ இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ வந்து இவங்க எதிர்பார்த்த அந்த குழந்தையே கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ வந்து அவங்க தாத்தா மாதிரியோ அவங்க பாட்டன் மாதிரியோ அவங்க அப்பா மாதிரியோ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது அப்படின்னு இவங்க மனதார சொல்லக்கூடிய டைம் இப்போ வந்துருச்சு. சூப்பர். அப்ப அந்த குரு பார்க்கறதுனால அந்த 5ஆம் இடத்துல இவங்களுக்கு சொத்து பிரச்சனை, இவங்க அறிவுக்கு தகுந்த வேலை, இவங்களுக்கு வேலையில ப்ரமோஷன், இவங்க வந்து பிசினஸ் நல்ல ரன்னிங் வருது, எல்லாமே இப்ப நல்லா இருக்கும். ஆனால் இவங்க கவனமாக இருக்கக்கூடிய இடம் சொந்த பந்தம், ஃப்ரெண்ட் சர்க்கிள், அது போக எங்கேயாவது ரூபத்துல ஏமாந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக சூதாட்டத்துல இவங்களுக்கு இந்த பீரியட்ல எண்ணம் வரும். அப்ப அந்த சூதாட்டத்துல எண்ணம் வரும்போது அதிகமான ஆசைகள் வரும். ஏன்னா ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த ராகுவை குரு பார்த்துட்டாங்க, ரைட், குரு பார்த்தது நல்லதுதான். ஆனா வந்து இவங்களுக்கு பேராசையை தூண்டும். அப்ப அந்த ஆசையினால கண்டிப்பாக இவங்க பெரு நஷ்டம் அடையக்கூடிய வழிகளை உருவாக்கி கொடுக்கும். அப்ப கடன் வாங்கி, சொத்து மேல கடன் வாங்கி, சொத்தை அடகு வச்சு, வீட்டு பத்திரத்தை அடகு வச்சாவது ஒரு ரேஸ்லயோ ஒரு சூதாட்டத்திலேயோ போய் கண்டிப்பா அதை விட்டுருவாங்க. குடும்பத்துக்கே தெரியாம கூட இது நடக்கும். அது போக இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணா இருந்தா பெண்கள் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த சமயத்துல அந்த புத்தி மாறும், அந்த பெண் மேல ஆசை வரும். அப்ப அந்த சமயத்துல வந்து நம்மளுடைய மனசை அடக்கிட்டு நாம் நேர்பாதையில போனோம்னா தப்பிச்சுக்கலாம். பெண்ணாக இருந்தாலும் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகல, ஒருத்தர் லவ் பண்ணுது, ஒரு தவறான பையனை கண்டிப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடும். அதனால இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை பூரா வேதனை. அது போக வந்து கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது தவறான வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க, ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்னா அவங்க மூலியமா நல்லது நடக்க முடியாது. அப்படி விரும்ப கூடியவர் அவரும் நல்லவராக அமைய மாட்டாரு. அதனால இந்த பீரியட்ல எல்லா பக்கம் கண்ணு இருக்கணும், மூளை வேலை செய்யணும். ஒரு முடிவு எடுக்கும் போது நம்மளுக்கு தேவையானவங்ககிட்ட கேட்டு, நம்மளுக்கும் சில குருமார்கள், நம்மளுக்கும் முக்கியஸ்தர்கள், அவங்ககிட்ட கேட்டு முடிவெடுங்க தயவு செய்து. அதனாலதான் உங்களுக்கு இந்த பதிவு நான் வந்து மனசார இந்த கிரகங்களை கணித்து துலாம் ராசிக்கோசரமே இந்த பதிவு நான் போடுறேன். கண்டிப்பா இதை பாருங்க, இதை பார்த்துட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொழில் சார்ந்த விஷயம் எப்படிங்க இருக்கு? தொழில் சார்ந்த விஷயம் அப்படின்னா இவங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்குது. அந்த சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனா இதற்கு முன்னாடி ஓடி 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 இவங்க தொழில் செஞ்சாங்க, வேலை செஞ்சாங்க, பிஸ்னஸ் செஞ்சாங்க, இரவும் பகலும் கஷ்டப்பட்டாங்க. வேலையாட்கள் சிறப்பா அமையல, அமைஞ்ச வேலையாட்களும் திருப்தியாக இல்லை, அந்த பிஸ்னஸ்லயும் நம்ம சம்பாதிக்கல. இந்த பீரியட்ல கண்டிப்பாக அவங்க சம்பாதிப்பாங்க, சாதிப்பாங்க, நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. ஒரு மனநிலை கிடைக்கும் ஐயா. கண்டிப்பா இப்ப அவங்களுக்கு வந்து இந்த மன நிம்மதி இல்லாமல் தான் எப்படின்னா ஒரு விரக்தியில் இருக்கிறாங்க.
அப்ப அந்த விரக்தி மாறும். இப்போ குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக மாறும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிடிப்பு கிடைக்கும். வேலையிலேயாவது, செய்யக்கூடிய பிஸ்னஸ்லேயாவது ஒரு விஷயத்தை தேடி போகும்போது அதில் ஃபோக்கஸ் ஆகி அதனால வந்து சில கவலைகளிலிருந்து விடுதலையாகி அவங்க நல்ல மனமாற்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, சூதாட்டம், பெண்கள் விஷயம், இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கிற இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாமா இந்த 93 நாட்களில்? இந்த 93 நாட்களில் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு லேண்ட் வாங்குறோம், ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இது மாதிரி வந்து ஒரு முக்கியமான முடிவுகள், ஒரு தொழிலை எக்ஸ்டென்ஷன் பண்றோம். அப்படி இருந்தா இப்ப இந்த குரு பகவான் இந்த துலாம் ராசியவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால இது வந்து ஒரு நல்ல நேரம் தான். அந்த குரு பகவான் அந்த ராசியை பார்க்கும்போது தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு விடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இவங்க வந்து ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு தொழில் டெவலப் பண்ணலாம், ஒரு கல்யாணம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா, இந்த நம்ம நேயர்கள் ஒரு வழிபாடு அப்படின்னு சொன்னா இருந்து விமோச்சனம் பண்றதுக்கு ஒரு வழிபாடு சொல்லுங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க, குருவும் இவங்க ராசியை பார்க்குறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. அப்போ வந்து அந்த ராகு தான் குழப்பத்தை பண்ணும். இருந்தாலும் அதையுமே குரு பார்த்துறாரு. இருப்பினும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த துர்க்கை அம்மனுக்கு அந்த ராகு காலத்தில் விளக்கு போட்டு வர சொல்லுங்க. அந்த துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லா இருக்கும். அது போக மகாலட்சுமியை என்றும் வெள்ளிக்கிழமை நாளில் விளக்கு போட்டு கும்பிட்டு வர சொல்லுங்க, நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. மணிகண்டன்.